ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் வந்து மினி காஷ்மீர் நேற்று போட்டிருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் வந்து எடிட் பண்ணல. அதனால் இது ஏற்கனவே எடுத்து வச்சு ஞாபகம் இருக்கும். அது எனக்கு நிறைய சொல்லணும். அதனால தான் இட்லி பொடி கொள்ளு எல்லாம் சேர்த்து செய்கிறேன். இந்த இட்லி பொடி நான் ஏற்கனவே இட்லி பொடி ரெசிபி போட்டிருப்பேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ரொம்ப ஹெல்தி, வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். சாதத்தோடு கூட நெய் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதுக்கு என்னென்னா கருப்புளுந்து எடுத்திருக்கேன். கருப்புளுந்து மட்டும் ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன். கருப்புளுந்து கூட அந்த நிறம் மாறும்போது தெரியணுங்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூனுக்கு உருட்டு உளுந்து, வெள்ளை உருட்டு உளுந்து போட்டிருக்கேன். அது வந்து நல்லா அலசிட்டு, ஏன்னா மண் இதெல்லாம் இருக்கும், அலசிட்டு நம்ம வறுக்கிறதுனால நம்ம அளவாக தான் இட்லி பொடி இருக்கிறதுனால அலசிட்டு அப்படியே நம்ம பாத்திரத்தில் போட்டு மண் சட்டி வச்சு நான் வறுக்கிறேன். அதனால் தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரைன் ஆகிடும். நல்லா வறுத்துக்கலாம். அது வந்து நிறம் மாறுறதுக்காக தான் அந்த 2 ஸ்பூனுக்கு வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன். அது நல்லா தனித்தனியாக ஒவ்வொரு பாத்திரத்துலையாக வறுத்து எடுத்து கொட்டிக்கலாம். இது வந்து கடலைப்பருப்பு. ஒரு டம்ளர் வந்து உருட்டு உளுந்து எடுத்துருக்குறேன்னா கடலைப்பருப்பு 1/4 டம்ளர் எடுத்துருக்கிறேன். 1/4 டம்ளர் கொஞ்சமாக அதிகமாக எடுத்திருக்கேன். இது கடலைப்பருப்பு. இதுவும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே எண்ணெய் விடாமல் வெறும் சட்டியில் தான் வறுத்துக்கலாம். அடுத்தது இது வந்து அரிசி. இதுவும் 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இது வந்து சாப்பாட்டு அரிசி, நம்ம சாப்பாட்டுக்கு வைக்கிற அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். இந்த அரிசியும் வந்து நல்லா மாதிரி கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஆகணும், கருகிடக்கூடாது. எல்லாமே ரொம்ப பொறுமையாக மெதுவாக வறுத்துடுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறம் மாறுறது தெரியும். அரிசி, கொள்ளு இதெல்லாம் போடும்போது மணமும் நல்லாயிருக்கும். கொள்ளு, எள்ளு வந்து போடுவேன். அது எல்லாமே மணத்துக்காகவும் ஹெல்த்துக்காகவும் தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இதாகிடுச்சு. இதை நம்ம வந்து வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்படி எல்லாத்தையுமே ஒவ்வொரு தட்டில் ஒரே தட்டில் கூட மாற்றிக்கலாம். இப்போ கொள்ளு வந்து 1/4 டம்ளர் போட்டிருக்கேன். இதுவும் வந்து நிறம் மாறணும். உங்களுக்கு வந்து நிறம் மாறுறது கண்டுபிடிக்க தெரியலனா கொஞ்சம் லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த மணம் வரும், நல்ல மணம் வரும். கொள்ளு வறுத்தாலே நல்ல மணம் வரும். முதல்ல எங்கள் அம்மா இதை வந்து தீனியாக கூட வறுத்து உப்பு தெளித்து கொடுப்பாங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து முழு வறுகடலை, அந்த நம்ம சட்னி கடலை இல்லாமல் அந்த தோலோடு இருக்கும் இல்லையா, உங்களுக்கு அந்த கடலை தான். பொட்டுக்கடலையிலேயே அந்த பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது நம்ம வெறும் வாயில் கூட நம்ம சாப்பிடுவோம். அந்த கடலை 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். தோலோடு தான் சேர்த்திருக்கேன். இது எல்லாமே வந்து நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் வறுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ நான் காமிச்சிட்ருக்க ஸ்பூனில் வந்து 1/2 ஸ்பூனுக்கு சீரகம் போட்டிருக்கேன். அது பொரியிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா பொரிஞ்சது அதை மாற்றிட்டு 3 ஸ்பூனுக்கு, அதே ஸ்பூனில் 3 ஸ்பூனுக்கு வந்து குருமிளகு போடுறேன். இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், அதுக்காக தான் இதை நம்ம சேர்த்துறோம். பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா வெடிக்கும். அது உங்களுக்கு வந்து தெரியும். அப்போவே நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஏன்னா கருப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து புதுசாக பண்ணுறவங்களுக்கு தெரியலன்னா அதுக்காக சொல்கிறேன். நல்லா வெடிக்கும் போது நம்ம வேறு மாற்றிக்கலாம். இப்போ எள் வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். எதுக்குன்னா மணத்துக்காக தான். கருப்பெல்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளையில் கூட போட்டுக்கலாம். ஆனால் எள் வந்து உடம்புக்கும் நல்லது. ஆனால் ரொம்ப சேர்த்த வேண்டாம். இது எள்ளு பொடி கிடையாது, கசப்பேறிடும். அதனால் நம்ம வந்து 1.5 ஸ்பூன் தான் எடுத்துருக்குறோம். இதுவும் கொஞ்சம் படப்படன்னு வெடிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து பொரிஞ்சதுக்கான இது. பார்த்திங்கனாலே அங்கங்கே வெள்ளையாக தெரியுது இல்லையா, அது பொரிஞ்சுது இல்லை. இப்போ அதை மாற்றியாச்சு. இப்போ ஒரு 1/4 கப் மாதிரி, இல்லைன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, எனக்கு அது நிறையா போட்டால் கூட தப்பில்லை. நம்ம பச்சை கலர் ஒரு ஈரப்பதம் மாறுறதுக்காக போடுறோம். அது வறுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு 40லேருந்து 45 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட நான் கல்லுப்பு சேர்த்து வறுக்கிறேன். ஏன்னா நெடியும் வராது, அதாவது அந்த காரமாக இருக்கிற நெடி, ஒரு தும்மல் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதுக்கு உப்பு போட்டு வறுத்திங்கன்னா வராது. ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதனால் வரமிளகா கூட கல்லுப்பு போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க மிளகா. இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்திருக்கேன் பாருங்கள், தட்டில். அது வந்து ஆறுறதுக்காக வச்சு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா தருன்னு அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நான் 2 பேட்சாக அரைச்சிருப்பேன். அதனால் உங்களுக்கு வந்து, ஏன்னா ரொம்ப போட்டோம்னாலும் பொடிஞ்சு வரும்போது ஒரு மாதிரி ரொம்ப கீழே இருக்கிறதெல்லாம் சிக்கிட்டு பெருசாக இருக்கும். அப்புறம் கிளறி விட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து 2 பேட்சாக போடுறேன். உப்பும் இதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு ஒரே பாத்திரத்தில் கொட்டி கிளறி மாற்றுவோம். இது வந்து எங்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை. நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா வறுக்கும் போதே சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் மனம் சூப்பராக இருக்கும். தூள் தான் இருந்துச்சு, அது ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மாதிரி சேர்த்திருக்கேன். இது வந்து நம்ம இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தருதரு இருந்து அரைச்சிருப்போம்.
இது வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட நீங்கள் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு பிசைஞ்சு ஊட்டுறதுக்கும் வந்து நெய் விட்டு ஊட்டிக்கலாம். ரொம்ப ஹெல்தியானதுங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லி பொடியை. இட்லி பொடி, கொள்ளு பொடி, எள்ளு பொடி எப்படி வேணாலும் இதை சொல்லலாம். நான் வந்து தோசையோடு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் தேங்காய் எண்ணெய் விட்டு. எனக்கு நல்லெண்ணெய் விட தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேன். நீங்கள் சிலர் வந்து நல்லெண்ணெய் விரும்புவாங்க. எப்படி வேணாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு நெய் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக நாளைக்கு உடம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த மினி காஷ்மீரோட வீடியோவை எடிட் பண்ணி போட்டுறேங்க. சாரிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டாங்க.